2017ஆம் ஆண்டு விஜய் சாரை போய் நேரில் அவருடைய ஆஃபீஸில் பார்த்து ஒரு மிகப்பெரிய ஓவியத்தை பரிசீலித்து அதில் ஒரு மக்கள் வெள்ளத்துக்கு நடுவில் விஜய் சார் வர்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேண்ட் பெயிண்டிங் ஒன்று கொடுத்து ஆட்சி பீடம் டைட்டில் கொடுத்து என்னன்னு கேட்டார். மக்கள் வெள்ளத்தில் நீங்கள் ஆட்சி பீடத்துக்கு வரணும், இதுதான் என் ஆசைன்னு சொன்னேன். எனக்கு இந்த சுதந்திர போராட்டம்னா என்னென்னலாம் எனக்கு தெரியாது, நம்ம வயசுக்கு தெரியாது. அந்த சுதந்திரம் அடைஞ்ச அன்னைக்கு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு மக்கள்லாம் வீதியில் எப்படி கொண்டாடிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த கொண்டாட்டத்தை இன்றைக்கி நான் கொண்டாடுறேன். ஒரு சினிமாக்காரனா நான் இன்றைக்கி ஒரு சுதந்திர தினமாக நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அதில் அவங்க இன்டர்ஃபியர் ஆவாங்க. ஓகே, எந்த முடிவெடுத்தாலும் அவரை கேட்டுக்குங்க. இந்த அவரை கேட்டுக்கின்றதுலேயும் எல்லாமே நின்றுடும். அப்புறம் ஒரு வியாபார சுதந்திரம் இல்லை. அவங்க பண்ண வியாபாரத்தில் தப்பு பண்ணாங்க நான் சொல்லலை, அந்த வியாபாரத்தில் சுதந்திரம் இல்லை. அஸ் விஜய் சப்போர்ட்டரா நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தீங்க? ஆமாம், நாங்கள் எப்படி எதிர்பார்த்தோம்னா, நிச்சயமாக ஒரு சோலோ கவர்மெண்ட், அப்படி இல்லை என்றால் ஒரு சின்ன ஏதோ ஒரு ஒன்று பெண்ண சப்போர்ட்டோட ஒரு கவர்மெண்ட், இப்படி தான் நினச்சோம். ஈவனும் அப்படி தான் போயிட்டு. ஓகே, நிச்சயமாக தனிப்பெரும்பான்மை கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இப்போ நடந்தது. ஒரு பெரிய மேஜிக் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, மக்கள் மனத்தில் இருந்து அடி மனசில் இருந்து அந்த கோபம், விரக்தி, என்னடா செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்த மக்களுக்கு ஒரு அவுட்லெட் கிடச்சி. ஆல்டர்னேட் இல்லை. இந்த போதை கலாச்சாரம், பாலியல் பலாத்காரம், லஞ்சம், ஊழல், சட்டம் ஒழுங்கு இல்லாத ஒரு சூழ்நிலை, மக்கள் எல்லாம் பிச்சைக்காரங்கமாக நினச்சிட்டு 2000 தர்றேன், 3000 தர்றேன், 1000 தர்றேன், ஓசி பஸ்ஸு இப்படியெல்லாம் விட்டு நம்மளை எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி. சார், இது எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் மாற்றிடுவார், நல்ல ஒரு எதிர்காலம் நமக்கு எல்லாத்துக்கும் அமையுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதனால் விஜய் அவர்களை நம்புனீங்க? என்ன நம்பிக்கை இருக்கு சார்? ஒரே விஷயம் சார், நான் என்ன யோசிக்கிறேன்னா, நானே ஒரு சீனியர் சிட்டிசன், ஆனால் ரொம்ப தமிழ்நாடு மொத்த அரசியலும் ரொம்ப வயசானவங்க கையில் போய் மாட்டிக்கிட்டு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மேட்டரில் போய் நின்றுட்டு இவ்வளவு தான், இதுதான் அரசியல், நாங்கள் இப்படி தான் செய்வோம், லஞ்சம் வாங்குறது நியாயம், எனக்கு 30% கொடுத்துட்டு நீ வேலை பார், நீ சம்பாதிக்கிறல எனக்கு கொடு, இப்படிலாம் பேசக்கூடிய இந்த வயசான அரசியல்வாதிகள்கிட்ட போய் இந்த தமிழகம் மாட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? மிக மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கும் அன்றைக்கி. கண்டிப்பாக சார். சார், இப்போது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது ரொம்ப பிரமிக்கத்தக்கதாக இருக்குது. வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாகவும் இருக்குது. அஸ் விஜய் சப்போர்ட்டரா நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தீங்க? ஆமாம், நாங்கள் எப்படி எதிர்பார்த்தோம்னா, நிச்சயமாக ஒரு சோலோ கவர்மெண்ட், அப்படி இல்லை என்றால் ஒரு சின்ன ஏதோ ஒரு ஒன்று பெண்ண சப்போர்ட்டோட ஒரு கவர்மெண்ட், இப்படி தான் நினச்சோம். ஈவனும் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே, நிச்சயமாக தனிப்பெரும்பான்மை கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஓகே, யாருமே அதை நம்பலை. நான் நிறைய நண்பர்களோட நிறைய விவாதங்கள், சண்டைகள், என்ன இப்படி பேசுகிறேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இல்லை சான்ஸே இல்லை, இது ஒரு மேஜிக், இது ஒரு மேஜிக் மூமெண்ட் தமிழ்நாட்டில். இதுவரை இந்த எலெக்ஷனில் எங்கேயுமே நடக்கலை. எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் இந்த மேஜிக் நடக்கலை. எம்ஜிஆர் சார் வந்தபோது இப்படி தான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க, நம்ம சொல்லுவாங்க, நம்ம இல்லை இப்போ தெரியாது. இப்போ நடந்திருக்கிறது ஒரு பெரிய மேஜிக் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, மக்கள் மனத்தில் இருந்து அடி மனசில் இருந்து அந்த கோபம், அந்த என்ன சொல்கிறது, ஒரு விரக்தி, என்னடா செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்த மக்களுக்கு ஒரு அவுட்லெட் கிடச்சிது. ஆல்டர்னேட் இல்லை. இந்த போதை கலாச்சாரம், பாலியல் பலாத்காரம், லஞ்சம், ஊழல், சட்டம் ஒழுங்கு இல்லாத ஒரு சூழ்நிலை, மக்கள் எல்லாம் பிச்சைக்காரங்கமாக நினச்சிட்டு 2000 தர்றேன், 3000 தர்றேன், 1000 தர்றேன், ஓசி பஸ்ஸு இப்படியெல்லாம் விட்டு நம்மளை எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி, தமிழர்களுக்குன்னு மாபெரும் பாரம்பரியம் இருக்குது, பெருமை இருக்குது, நம்மளெல்லாம் ஓசி மக்கள் ஆக்கிட்டாங்க. இது எல்லாம் எல்லார் மக்கள்லேயும் மனசுலேயே இருந்தது. இன்றைக்கி ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தன்னுடைய சொந்த தொகுதியில் தோக்குறாருன்னா அது எவ்வளோ ஒரு அவர்ஷனை மக்கள் மத்தியில் அதை விதைச்சிருந்ததுன்றதை புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. இது நடக்குமா? சாதாரணமாக சொல்லுங்கள். இல்லை, கண்டிப்பாக. அப்படின்னா அவ்வளவு, அதாவது ஒருத்தர் நாலேஜுக்கே தெரியாமல் இவ்வளோ பெரிய வெறுப்பு வளர்ந்துருக்கு. உங்களுக்கு தெரியவே இல்லை. என்ன பண்ணீங்க நீங்கள் எல்லாரும்? உங்கள் தொகுதியில் நீங்கள் தோக்குறீங்க,
இப்படி ஒரு வெறுப்பு மக்கள் மத்தியில் வளர்ந்துருக்கு. இதை கூட ஸ்டடி பண்ணாமல் யார் உங்களை எல்லாம் மறைச்சு கொண்டு போகிறாங்களோ எல்லாம். ஸோ துதிபாடும் அரசியல், லஞ்சம், ஊழல், பணம் பணம் பணம், கொள்ளை. நம்ம தமிழ்நாட்டை வந்து மிகப்பெரிய கடங்கார மாநிலமாக மாற்றி வச்சுட்டாங்க. ஒரு 60-70 ஆண்டு காலம் 5 கோடி ரூபா கடன் வாங்கினா ஒரு 5 வருஷத்தில் திருப்பி 5 லட்சம் கோடி கடன் வாங்குவீங்க அப்படின்னா இது என்ன நிர்வாகம்? எங்கே போச்சு அந்த பணமெல்லாம்? அதனால் எல்லார் மக்கள் மத்தியில் இருந்த கோபம் இன்றைக்கி வந்து ஒரு வரலாற்று புரட்சியாக வெடித்து இன்றைக்கி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. சார் இது எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் மாற்றிடுவார், நல்ல ஒரு எதிர்காலம் நமக்கு எல்லாத்துக்கும் அமையுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதனால் விஜய் அவர்களை நம்புனீங்க? என்ன நம்பிக்கை இருக்கு? சார் ஒரே விஷயம் சார், நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா, நானே வந்து ஒரு சீனியர் சிட்டிசன். ஆனால் ரொம்ப தமிழ்நாடு மொத்த அரசியலும் ரொம்ப வயசானவங்க கையில் போய் மாட்டிக்கிட்டு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மேட்டரில் போய் நின்றுட்டு இவ்வளவு தான், இதுதான் அரசியல், நாங்கள் இப்படி தான் செய்வோம், லஞ்சம் வாங்குறது நியாயம், எனக்கு 30% கொடுத்துட்டு நீ வேலையை பார், நீ சம்பாதிக்கிறல எனக்கு கொடு, இப்படிலாம் பேசக்கூடிய இந்த வயசான அரசியல்வாதிகள்கிட்ட போய் இந்த தமிழகம் மாட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கு. நம்ம இன்றைக்கி தமிழ்நாட்டை கொண்டு வந்து ஒரு பெரிய இளைஞர் படையிட்ட, ஒரு இளைஞர் தலைவன்கிட்ட பொறுப்பு பிடிச்சிட்டோம். இவங்க இதை வேறு மாதிரி ஆங்கிளில் பார்ப்பாங்க, நம்பிக்கை இருக்குது. திருப்பி வந்துட்டு எனக்கு 40% கொண்டா ஆரம்பிக்க போகிறதே இல்லை. நம்ம தலைவருக்கு, என் தலைவருக்கு அது தேவையே இல்லை. அவர் எத்தனை நூறு கோடி ரூபா சொத்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு, அவருக்கு என்ன புகழ் இருக்குது, என்ன செல்வாக்கு இருக்குது, எத்தனை காசு இருக்குது, எல்லாமே தெரியும். இந்த அரசியலில் வந்து சேர்த்து யாருக்கு எடுத்துகிட்டு போகிற காசு இல்லை அவருக்கு. அந்த வழியில் அவர் வரல. அதனால் அவருடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடு முழுக்க இந்த எலெக்ஷன் நின்றவங்க யார் பேராவது உங்களுக்கு தெரியுமா? ஒரு 4-5 பேரை தவிர தெரியாது. அதுதான் ரொம்ப அதுதான் சொல்கிறேன் சார். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரே ஒரு புரட்சி தான் நடந்திருக்கு. எம்ஜிஆருக்கு அப்புறம் என்ன? எம்ஜிஆர் சொல்லும்போது எம்ஜிஆர் சொன்னால் ஜெயிப்பாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு வேலை. யார் எந்த தொகுதியில் நிற்கிறா, எம்ஜிஆர் சொல்லிட்டார், ரெட்டலை ஓட்டு போடுவேன். இதுதான் ஒரு காலம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து அவர் காலத்துலேயும் அவங்க சொல்லிட்டா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அவங்க வந்து ஒரு மைனாரிட்டி கொண்டு மெஜாரிட்டி ஏரியாவில் நிற்க வைப்பாங்க. ஒரு அந்த ஜாதி ஓட்டுகளே இல்லாத ஏரியாவில் கூட அந்த ஜாதிக்காரன் நிற்க வைப்பாங்க, அவங்க ஜெயிப்பாங்க. ஏன்னா சொன்னது எம்ஜிஆர், ஓட்டு ரெட்டலைக்கு, சொன்னது ஜெயலலிதா, ஓட்டு ரெட்டலைக்கு. இப்போ அதுதான் சார் திருப்பியும் இருக்குது. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். சொன்னது விஜய், ஓட்டு விசிலுக்கு. ஸோ இப்போ என்னாச்சுன்னு கேட்டால் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாம் அவ்வளவு நியூ கமர்ஸ். ஒரு சாரோட டிரைவரோட புள்ள, ஒரு ஆட்டோ டிரைவர், சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, இப்படி வந்து பல்வேறு தரப்பிலிருந்து, அதாவது மக்களுடைய கஷ்டங்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ். ஏன்னா இது வரைக்கும் இருந்தவங்களாம் எப்படி கேட்டிங்கன்னா பெரிய கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளையும், மந்திரி பிள்ளையும், எம்எல்ஏ பிள்ளையும் வந்து அவனுங்களாம் ரெட் கார்பெட்டில் வளர்ந்த பிள்ளைங்க. அவனுக்கு மக்களுக்கு என்னன்னே தெரியாது. அவனுக்கு எந்த மந்திரிக்கு தெரியும் மக்களோட கஷ்டம்? அவங்களாவது கொஞ்சம் பிகினிங் பீரியடில் பார்த்துருப்பாங்க. அந்த மந்திரி பிள்ளைங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அவங்களாம் வந்து உட்காந்துட்டு இந்த நாட்டை ஆள்றதுன்னு உட்காந்துட்டு ஒரு கஷ்டம் தெரியாமல் அவங்க சுகபோக வாழ்க்கைக்கு மட்டும் இந்த அரசாங்கத்தையும் நம்மளையும் நம்மளுடைய வரி பணத்தையும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இனி அது நடக்காது. ஏன்னா வந்திருக்கிறவங்க எல்லாமே அடித்தட்டு மக்கள். ஒரு வெகு சிலரை தவிர இது எல்லாருமே ரொம்ப அடித்தட்டு மக்கள். சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்களே எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை. எம்ஜிஆர் அவர்களுமே அதற்கு முன்னாடியே ஒரு 15 வருடம் ஒரு அரசியல் இதெல்லாம் இருக்குது, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது விஜயகாந்த் அவர்கள் இந்த மாதிரி நிறையா பார்த்ததுக்கப்புறம் வந்திருக்காரு. அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் முதல் எலெக்ஷனில் இதுலேயும் தனித்து போட்டியிட்டு இவ்வளவு பெரும்பான்மை, எம்ஜிஆர் அவர்கள் கூட 33.4% என்னமோ வாங்கியிருந்தார். இவர் அதையும் தாண்டி வாங்கிடுவார் போல. அப்படிங்கும்போது வாங்கியாச்சு நம்ம 40%. அப்படிங்கும்போது இது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படிங்கும்போது இது எதனால் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதான் சார், எம்ஜிஆர் பீரியட்லையும் அதே தான். அந்த வந்து ஒரு திமுகவின் அராஜகத்தை தாங்க முடியாமல் மக்கள் தவிர்த்த பொழுது வேறு ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்னு இருக்கும்போது எம்ஜிஆர் ஆல்டர்னேட்டாக வந்தார். ஏன்னா அப்போ வந்து காங்கிரஸ் வீக்காக இருந்தது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்து எல்லாம் வீக்காக இருந்தாங்க. அவங்களோட ஆல்டர்னேட்டாக மக்கள் நினைக்கல. இன்றைக்கி கூட வந்து ஜென்யூனாக ஃபைட் பண்ணால் கூட ஏன் சீமான் ஆல்டர்னேட்டாக நினைக்கல? அவருக்கு இது பத்தாதுன்னு நினைக்கிறாங்க. அவர் ஆட்சியை கொண்டு வர அளவுக்கு செய்ய மாட்டார், நம்ம ஓட்டு போட்டு என்ன ஆகுது போடலாம் நினைப்போம், போட மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கரிஷ்மா உள்ள ஒரே லீடர் தமிழ்நாடு பார்த்தது விஜய் சார். ஏன்னா இன்றைக்கி விஜய் சாருடைய படங்களுடைய வெற்றியிலிருந்து, அதோடைய வசூல் இருந்து, அவருடைய ஆடியன்ஸ்லேருந்து, அவருக்கு வர்ற க்ரௌட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு டெட்லி ஃபாலோயர்ஸாக இருப்பாங்க.
உங்களுக்கு சினிமாவில் சொன்ன லாஜிக் ஒன்று சொல்கிறேன். விஜய் சாரோட ஃபெயிலியர் வந்து ஒரு 5 to 10% லாஸ் பண்ணும் படங்கள் எப்பாவது தூக்கும்போது. ஜெயிச்சதுன்னா எங்கேயோ கொண்டு விட்டுரும். ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற எந்த நடிகர் படம் எடுத்தினாலும் ஃபெயிலியர்னா 50% போயிடும். அதுதான் இவருக்கும் மற்றவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அதனால தான் வந்து விஜய் சார் அந்த மாஸ், அவர் தான் கோட். ஏன் அப்படின்னா அவரால் லாஸ் வராது. அட்லீஸ்ட் செகண்ட் ரன்னில் ரிப்பீட்டில் அங்கே இங்கேயும் மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் எல்லாம் அதான் அவரோட ஹிட்டெல்லாம் 95% ஹிட்டு வருது. ஹிட்டெல்லாம் எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் காசை. 100 கோடி 120 கோடி இந்த உலகம் முழுக்க 500 கோடி 600 கோடி பண்ணிடும். அந்த மாதிரி தான் இங்கேயும் அவர் அரசியல்லையும் மிகப்பெரிய மாஸ் லீடர். அவருக்கு கீழே மிகப்பெரிய இளைஞர் படை இருக்குது. தவறு செய்கிறதுக்கு துணியாத அந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் அப்படி வளராத ஒரு பரம்பரை இவர் கூட வந்திருக்கு. இப்போது நீங்கள் ஒரு பழைய மந்திரி புள்ள, எம்எல்ஏ புள்ள, தலைவர் புள்ள எல்லாமே தப்பு செஞ்சு தப்பான காசில் சம்பாரித்து அதுலேயே வளர்ந்த ஒரு குடும்பம். அவங்களுக்கு எந்த எத்திக்ஸும் கிடையாது. தப்பு பண்ணமே, இப்படி காசு சம்பாதிக்கிறோமே, இந்த காசில் இவ்வளோ சுகமாக வாழ்கிறோமேன்ற கில்ட்டியே இல்லாமல் வளர்ந்த ஒரு குடும்பம் தான் வந்து தொடர்ந்து இங்கே ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ வந்துக்கிற இந்த 110 பேர் சோக்கால் இன்றைக்கி வரை 120 பேர் வரப்போகிறவங்க எல்லாருமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே அடித்தட்ட மக்கள். ஒரு சில வசதியானவர்களை தவிர, ஒரு விரல விட்டு எண்ணக்கூடிய ஒரு 4-5 பேரை தவிர இது எல்லாருமே கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க. அவங்களுக்கு மக்களுடைய கஷ்டம் தெரியும். ஒரு கூலிக்காரன் பிரச்சனை தெரியும், நெசவாளி பிரச்சனை தெரியும், விவசாயி பிரச்சனை தெரியும், தொழிலாளி பிரச்சனை தெரியும். அவங்க எல்லாத்தையும் அனுசரித்து பண்ணுவாங்க. இது அத்தனையும் கொண்டு ரெப்ரசன்ட் பண்ணும்போது விஜய் சாருக்கு அவர் மனசில் எல்லாமே தெரியும். விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை அவர் செய்யலான்னு முடிவு எடுத்துட்டா அவர் சொல்கிற மாதிரி அவரே அதை மாற்றிக்க மாட்டார். சரி, கண்டிப்பாக செஞ்சு காட்டுவார். கண்டிப்பாக. இப்போ விஜய் அவர்கள் கூட நீங்கள் ரொம்ப நெருங்கி பழகிருக்கீங்க, படத்தில் நடிச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது கோட்லலாம் நடிச்சிருக்கீங்க. இப்போ கல்யாணத்துக்கு வந்திருக்காரு, உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு. அப்படிங்கும்போது நிறைய இடங்களில் மோதிரம் பரிசாக கொடுத்துருக்கீங்க. நிறைய நிகழ்வுகள் இருக்கும்போது நீங்கள் அவரை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்ன சார்? மக்கள் மேலே அவர் எந்த அளவுக்கு அன்பாக இருக்கார், அவர் என்ன விரக்தியில் அரசியலுக்கு வந்தார், என்னென்னலாம் செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், நான் வந்து விஜய் சாரை போய் நான் இந்த நேரத்தில் வந்து அரசியலுக்கு வந்தான்றக்க இந்த பேட்டி இதிலெல்லாம் நான் பேசலை. 2017ஆம் ஆண்டு விஜய் சாரை போய் நேரில் அவருடைய ஆஃபீஸில் பார்த்து ஒரு மிகப்பெரிய ஓவியத்தை பரிசீலித்து அதில் வந்து ஒரு மக்கள் வெள்ளத்துக்கு நடுவில் விஜய் சார் வர்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேண்ட் பெயிண்டிங் ஒன்று கொடுத்து ஆட்சி பீடம் டைட்டில் கொடுத்து என்னன்னு கேட்டார். மக்கள் வெள்ளத்தில் நீங்கள் ஆட்சி பீடத்துக்கு வரணும், இதுதான் என் ஆசைன்னு சொன்னேன். 2017 போய் ஒரு மிகப்பெரிய பெயிண்டிங், லைஃப் சைஸ் பெயிண்டிங் ஒன்று கொடுத்து அதில் கொண்டு போய் கொடுத்து அவர்கிட்ட நான் கொடுத்துட்டு சொன்னேன். என்ன அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன திடீர்னு உள்ள வரான், இந்த கால் ஷீட் கேட்குறமா, அது மாதிரிலாம் இல்லை. நான் சொல்லிட்டேன், சார் நான் முதல்ல போகும்போது சொல்லிட்டேன், எந்த ஆப்ளிகேஷனுக்கு வரல, ஒரு கட்டசி விசிட் மீட் பண்ணும், இதுதான் நான் சந்திக்கிறதுக்கு கேட்ட அப்பாயின்மெண்ட்டு. அவர் வர சொல்லிட்டார். வந்தால் ஒரு பெரிய பெயிண்டிங் வருது. என்ன பெயிண்டிங் எப்படி பார்க்குறேன், என்ன அப்படின்னு கேட்டார். பாருங்கண்ணே, அப்படியே வரும் ஒரு மக்கள் வெள்ளத்து சூழ அப்படியே வந்து சுற்றிலும் பயங்கரமான பேக்ரவுண்டில் அவர் வந்து மக்கள்லாம் அவரை தூக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணி கொடுத்தேன். அவர் ஒரு டைட்டில் போட்டிருந்தேன், ஆட்சி பீடம். மக்கள் வெள்ளத்தில் நீங்கள் ஆட்சி பீடத்துக்கு வரணும் சார். ஏன், எதுக்கு அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இப்போ சினிமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சினிமா பார்த்துக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க சார், எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தர் அரசியலுக்கு வரணும், அது நிறைய பேர் கிடைக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் சார் வந்தார், விஜயகாந்த் சார் வந்திருக்கணும், கொஞ்சம் அவரோட ஹெல்த் இஷ்யூஸ் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து 2017 விஜயகாந்த் சார் உடம்பு கொஞ்சம் மோசமாக இருக்குது, கேப்டன் இப்படி இருக்கார், இதுக்கப்புறம் இங்கே ஆள் இல்லை, இதை சரிப்படுத்தணும், நீங்கள் வரணும். அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னாரு. அப்படி பேசிவிட்டு அவருக்கு மனசில் இருக்குன்னு தெரியுது, அந்த கூர்மையான பார்வையில் எல்லாமே தெரியுது. பட் அது ரொம்ப ஏலியோன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கான ஸ்டேஜ் வரல அவருக்கு. அதுக்கு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணணும், அதை நம்ம தன்னை தானே தயார் பண்ணணும் இல்லையா? அது அரசியலான நேராக வந்து உள்ளே கொண்டுக்கிறதா அதுக்கு அவர் மென்டலாக அவர் எவ்வளோ தயார் பண்ணிக்கணும் எல்லாம் சொல்லிட்டு பெயிண்ட் கொடுத்துட்டு ஓகே நான் யோசிக்கிறேன் அப்படின்னார். இன்றைக்கும் அவரோட ஆஃபீஸில் அந்த பெயிண்டிங் இருக்குது, அந்த ஆட்சி பீடம்ன்ற டைட்டில் அவருக்கு இருக்குது. சார், இது மேபி உங்கள்கிட்ட அதை நோட் பண்ணியிருப்பார், மேபி அதை முதல்ல அவர்கிட்ட நீங்கள் கூட சொல்லியிருக்கலாம் அந்த சமயத்தில் சொன்ன, அதனால தான் உங்கள் மேலே ஒரு தனி பிரியமோ? இல்லை சார், பிரியம்ன்றது வந்து வெறுமனே அது மேலே மட்டும் வராது. நம்ம அவருடைய சின்ன வயசுலேருந்து அங்கங்கே பார்க்குறோம், உனக்கு சொல்கிறோம், பேசுகிறோம். நம்ம விஜயகாந்த் சார் கூடவே ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணோம், அவர் கூட இருக்கிறன்றது அவருக்கு தெரியும். ஏன்னா விஜயகாந்த் சார் மேலே அவருக்கு மிகப்பெரிய மரியாதை அவருக்கு உண்டு. அவர் கூட நான் இருக்கிறனால அந்த மரியாதையில் எனக்கு கொஞ்சம் நெல்லுக்கு போகிறது புல்லுக்கு போகிற மாதிரி எனக்கு கொஞ்சம் எம்எல்ஏ கொஞ்சம் வச்சுருக்கலாம். நம்மளாம் விஜயகாந்த் டீம்னா அவருக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க அப்பாவோட டீம் விஜயகாந்த் டீம் நான்.
எஸ்ஏ சார் டீம்னு சொன்னீங்கன்னா அது விஜயகாந்த் சொல்லணும். விஜயகாந்த் சார் டீம் எஸ்ஏசி அல்ல, எஸ்ஏ சார் டீம் விஜயகாந்த், விஜயகாந்த் சார் டீம் நான். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பரஸ்பரமான ஒரு அன்பு இருக்கலாம் ஒரு மேலே. அதனால் நீங்கள் பார்த்தா நல்லா பேசுவோம் பண்ணுவோம். அது மாதிரி அந்த நிகழ்ச்சி போய் நான் நேரில் போய் பார்த்து நான் மெனக்கிட்ட. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அந்த பெயிண்டிங் முடிக்கிறதுக்கே ஒரு பெயிண்டரை வச்சு பண்ணுறதுக்கு ஒரு 45 days ஆச்சு. நான் ஃபுல் ஆயில் பெயிண்டிங், ஹேண்ட் பெயிண்டிங்கில் பண்ணோம். அந்த மாதிரி ஒன்று ரொம்ப சிரமப்பட்டேன். ஆனால் இவ்வளோ யோசிச்சு இவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. இல்லை சார் யோசிச்சு பண்ணேன். எதுக்குன்னா நான் உங்களை வர்றதோ உங்கள்ட்ட எதுவும் அப்ளிகேஷன் வைக்கவோ இல்லை நான் வந்து ப்ரொடியூசராக கால் ஷீட்டு கேட்கவோலாம் இல்லை. இந்த அரசியல் ரொம்ப வெற்றிடமாக இருக்குது, இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது. இதை யாராவது க்ளீன் பண்ணணும். அதுக்கு ஒரு கரிஷ்மா உள்ள ஒருத்தர் வேணும். வெறுமனே லீடரும் 1 மணி நேரம் மைக்கு பிடிச்சா பேசுகிறவங்களும் இங்கே பத்தாது. மைக்கு பிடிச்சி பேசலாம் வரலாம், என்றைக்கோ வைக்க வந்திருப்பார். இன்றைக்கி சீமான் வந்துடலாம். ஆனால் ஏதோ ஒரு கரிஷ்மா ஒன்று தேவைப்படுதுங்க. அது நீங்கள் வரணும்னு சொன்னேன். அது எப்போ யோசிச்சாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் அது இருந்திருக்கலாம். அது நம்ம வந்து நானும் ஒரு கல், ஒரு ஸ்பார்க் அப்படி ஒரு ஸ்பார்க். எல்லோரும் 1000 பேர் கல் போட்டால் நானும் ஒரு கல் அங்கே வச்சுருக்கேன். அந்த மாதிரி வந்து பண்ணார். இன்றைக்கி அவர் வந்தது வந்து எனக்கு கட்சி ஆரம்பிக்கிறோன்னு சொன்ன போதும் சரி, நான் வந்து என் வாழ்க்கையில் வந்து எந்த கட்சியிலையும் நான் வந்து உறுப்பினரே ஆனதில்லை. இன்ஃபேக்ட் விஜயகாந்த் சார் கட்சி ஆரம்பித்த போது நான் போய் கேட்டேன், கேப்டன் நாங்கள் எல்லாம் என்ன பண்ணோம், நான் செல்லுமணியெல்லாம் போய் கேட்டேன். நீங்கள்லாம் இந்த பக்கமாக வர்றதையும் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என்ன நம்பி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள்லாம் வருவீங்க, சினிமாவுக்கு வரவங்களாம் கட்சி ஆரம்பிக்கல. நீங்கள் எங்களோட கட்சியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு தொழிலில் நிறைய இடைஞ்சல் வரும், அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, நீ போங்கன்றார். அதனால் அந்த கட்சியிலேயே நாங்கள் சேரல. ஆனால் நான் வந்து சார் கட்சி ஆரம்பிச்சோன்னா போய் அவர் கூட பக்கத்தில் நின்று அந்த ஃபோட்டோ அப்புறம் உங்களுக்கு அனுப்புகிறேன். போய் அவர்கிட்ட அந்த ஆன்லைனில் மெம்பர் ஆகி அந்த கார்டு எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட நான் கையெழுத்து வாங்கினேன். கையெழுத்து என்ன அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் விஜயகாந்த் சார் கட்சியில் கூட மெம்பர் ஆகலை. ஏன்னா அவர் வேணான்ட்டார். அவர் சொன்னால் செஞ்சுருப்பேன். இதுக்கப்புறம் எந்த கட்சியிலையும் நான் மெம்பர் இல்லை. நீங்கள் கட்சி ஆரம்பித்தோடனே எங்கேயோ ஒரு இடத்துல இது நான் எங்கேயோ ஒரு ஸ்பார்க் இருக்குது, நம்ம கேட்டோம் சார் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காரு, அந்த கட்சியில் மெம்பர் ஆகணுன்றது என்னோடய கடமை. நான் ஆரம்பிங்கன்னு சொன்னேன்ல, நீ எப்போ அதுக்கப்புறம் நான் சில எவ்வளோ வருஷங்கள் கழிச்சு ஆரம்பித்தாலும் இந்த சிந்தனை எனக்கும் இருந்தது. நானும் இது ஒரு கல் இந்த இந்த பாலத்தில் என் கல்லும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி நான் போய் அவர்கிட்ட சொல்லிவிட்டு கையெழுத்து அவருக்கு எனக்கு அந்த கார்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு, உறுப்பினர் கார்டில் வாங்கி வச்சுட்டேன். நம்முடைய வியாபார சூழ்நிலைகள், நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரி இது சார்ந்து நம்ம எதையுமே ரொம்ப ஓப்பனாக போக முடியாமல் ஒரு மாதிரி ஒரு பின்னணியிலேயே அந்த வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம வந்து ஏன்னா இனி வந்து எந்த தயாரிப்பாளர்களுக்கும் எந்த அச்சுறுத்தலும் இனிமேல் இல்லை. அதான் சார் கேட்கணும்னு நினச்சேன். சினிமாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். இன்னைக்கு நான் ஏன் பேசுகிறேன் சார், நான் போன வாரம் என்னால் பேச முடியல. ஏன்னா எனக்கு வந்து நான் ஒரு சிங்கிள் மேன். நான் வந்து மிகப்பெரிய பணபுலம் உள்ளவனோ மிகப்பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்டு உள்ளவங்களெல்லாம் கிடையாது. ஒரு 45 வருஷமாக சினிமாவில் நாமளே குட்டிக்காரன் நடித்து உருண்டு புரண்டு விழுந்து எழுந்து போராடிட்டு இருக்கிற ஒரு சராசரி தயாரிப்பாளர் தான், சீனியர், அவ்வளோதான். நமக்கு என்ன பயம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை எதிர்த்துக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. மனசில் தைரியம் இருக்கலாம், ஆனால் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதையெல்லாம் என்ன மாதிரி 100 பேர் பயந்து ஒளிஞ்சு நடுங்கி இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி எல்லோரும் வெளியே வருவாங்க. நான் வந்து மறைமுகமாக போய் ஒன்றா சொல்லிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி இது வந்த ஒன்றும் இல்லை. நான் வந்து எனக்கு இந்த சுதந்திர போராட்டம்னா என்னென்னலாம் எனக்கு தெரியாது, நம்ம வயசுக்கு தெரியாது. அந்த சுதந்திரம் அடைஞ்ச அன்றைக்கி ஆகஸ்ட் 15 அன்றைக்கி மக்கள்லாம் வந்து வீதியில் எப்படி கொண்டாடிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த கொண்டாட்டத்தை இன்றைக்கி நான் கொண்டாடுறேன். என்ன ஒரு சினிமாக்காரனா நான் இன்றைக்கி ஒரு சுதந்திர தினமாக நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் வந்து நீங்கள் ரொம்ப ப்ரெஷர்டாக இருந்திருக்கீங்களா சார்? தயாரிப்பாளர்கள் இல்லை சார், எந்த சுதந்திரமும் இல்லை. நீங்கள் எந்த முடிவையும் நீங்கள் எடுக்க முடியாது, எந்த முடிவையும் நீங்கள் எடுக்க முடியாது. நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதில் அவங்க இன்டர்ஃபியர் ஆவாங்க. எந்த முடிவு எடுத்தாலும் அவங்கள அவரை கேட்டுக்குங்க. இந்த அவரை கேட்டுக்கின்றதுலேயே எல்லாமே நின்றுடும். அப்புறம் ஒரு வியாபார சுதந்திரம் இல்லை. அவங்க பண்ண வியாபாரத்தில் தப்பு பண்ணாங்க நான் சொல்லவில்லை. அந்த வியாபாரத்தில் சுதந்திரம் இல்லை. எல்லாத்துலேயும் ஒரு கண்ட்ரோல். எதுவாக இருந்தாலும் அவர் ஒரு வார்த்தை கேட்டுருங்களேன்னு யாரோ ஒருத்தரை கேட்டுருங்கன்னே அசோசியேஷனும் அதே மாதிரி கொடுது, ப்ரொடியூசர் கவுன்சிலும் அதே மாதிரி கொடுது, டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் அதே மாதிரி கொடுது, எக்ஸிபியூட்டர் அசோசியேஷன் அதே மாதிரி கொடுது, இண்டஸ்ட்ரியும் அதே மாதிரி கொடுது. எல்லாருமே கேட்டுக்குங்களேன், கேட்டு செய்வோமே. ஸோ எந்த முடிவு எடுத்தாலும் நீங்கள் அங்கே ஒன்று வாங்கிட்டு தான் செய்யணும். எந்த படம் எடுத்தாலும் இப்படி தான் இருக்கணும்.
ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அது அவங்கள்ட்ட போச்சுன்னா வேறு மாதிரி மாறிடும். நீங்கள் ஒரு தீர்ப்பு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு விஷயம் சார், இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எல்லா கோர்ட்லேயும் போட்டு கேஸ் போட்டு ஜெயிச்சு ஒரு தீர்ப்பு வாங்கிட்டிங்கன்னா நேராக சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்குற மாதிரி அங்கே போய் ஒரு ஸ்டே வாங்கிடுவாங்க. அதான் சுப்ரீம் கோர்ட்டு. அங்கே போய் ஸ்டே வாங்கிட்டாங்கன்னா உங்களுடைய எல்லா முயற்சிகளும் உங்களுடைய தீர்மானங்களும் தோல்வியாக முடிஞ்சிடும். அப்புறம் சின்ன சின்ன படங்கள் எல்லாம் சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் 10 மீடியேட்டர் பொழைச்சிட்டு இருந்தாங்க. சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி ஏரியா வாங்கி பொழைச்சிட்டு இருந்தாங்க. யாருமே எதையுமே பண்ண முடியாமல் எல்லாமே ஒருத்தர் தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்கள தாண்டி யாரும் பண்ண முடியும். ஏன் பண்ண முடியாதுன்னா அவங்க போடுற அன்றைக்கெல்லாம் நீங்கள் வேறு ஆள் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேட்டர் கிடைக்காது. இது பயந்து எல்லோரும் கொடுத்து அது ஒரு மோனோபொலி ஆகி இதையெல்லாம் கண்டு காணாமல் இருந்த அந்த தலைமை ரொம்ப அப்செட்டாக இருந்தது. இது வந்து ஒரு சினிமாவில் எப்படி நடக்குதோ இதே போலவே அத்தனை இண்டஸ்ட்ரியிலையும் நடந்தது. ரியல் எஸ்டேட்டில் நடந்துக்கிட்டு இருந்தது. உங்களுக்கு தெரியும் ரியல் எஸ்டேட் யார் பண்ணுறாங்க தெரியும் உங்களுக்கு. அந்த தலையீடு எவனும் வாங்கவும் இல்லை, விற்கவும் இல்லை, எதுவுமே செய்ய முடியல. எல்லாம் அராஜகம், எல்லாம் மிரட்டல். இப்படி ஒரு இண்டஸ்ட்ரி, எனி ஃபேக்ட்ரி, எதுக்கு வேணால் போங்க, எங்கே போனாலும் அவங்க தான். எங்களுக்கு எவ்வளவு, நாங்கள் சொல்கிறத செய், எங்கள் ஊரில் பண்ணுறியா, என்ன கேட்காம பண்ணுறியா, இப்படியாகவே மிரட்டி சார். அதாவது சினிமாவை மிரட்டுறது எனக்கு தெரியும்னா உங்கள் இண்டஸ்ட்ரி மிரட்டுறது உங்களுக்கு தெரியும், ரியல் எஸ்டேட் மிரட்டுறது அவருக்கு தெரியும். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரையுமே மிரட்டுறதுனால அத்தனை பேரும் வெகுண்டு இழந்த பாதிப்பு தான் இன்றைக்கி ரிசல்ட்டு. புரியுது இல்லைங்களா? கண்டிப்பாக. இப்போ எங்கள் சினிமாவில் போய் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் பேட்டின்னு கேளுங்க, முன்னாடி கொடுக்காத எல்லோரும் கொடுப்பாங்க. இப்போ பயம் இருந்தது, எனக்குமே இருந்தது, இல்லைன்னு சொல்ல. அத்தனை பேரும் பேட்டி கொடுப்பாங்க. யாரை எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஓப்பனாக சொல்லுவாங்க சார், டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. இந்த காரணத்தில் எனக்கு இவ்வளோ லாஸ் ஆச்சு, எனக்கு இப்படி போச்சு. ஒருத்தன் சம்பாதிக்கிறதுக்காக மொத்த இண்டஸ்ட்ரியும் வாழ்க்கையில் இருந்தோம், இதை சொல்லுவாங்க எல்லாருமே. அதை மீட்டு கொண்டு வந்தது எங்கள் தளபதி. கண்டிப்பாக சார். இப்போ அடுத்து எப்போ சார் மீட் பண்ண போகிறீங்க? இல்லை கண்டிப்பாக சார். என்ன இன்றைக்கி தான் வந்து ஃபுல்லாக ஒரு மிக பரபரப்பான சூழ்நிலை. அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு. ஏன்னா இன்னி வந்து நம்ம பார்த்த விஜய் சாரை விட 100 மடங்கு அதிக பொறுப்புள்ள ஒரு தலைவராக மாறி இருக்கார் இன்றைக்கி. ஆனால் நீ வந்து எப்படி பார்க்குறதுன்னு நம்மளும் அந்த புரோட்டோக்கால் படி தான் போகணும். அதிலும் சார் பார்க்காமையே கூட இருக்கலாம், தப்பில்லை. அது பெருமையாக இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியுது நல்லது தான் நடக்கும்ட்டு, எந்த தப்பும் நடக்காது. அவர் பார்வையிலிருந்து தப்பு நடக்காது. இனி இந்த போதை கலாச்சாரம் இருக்காது, பாலியல் பலாத்காரம் இருக்காது, இந்த சட்டம் ஒழுங்கு கெட்டு போகாது, எல்லாமே சரியாக இருக்கும். சரி, இந்த 3 சரியானவங்க இந்த நாடு சரியாயிடும். அடிப்படை இந்த 3. அப்புறம் வாங்க சினிமாலாம் அப்புறம் நீங்கள் சீர்திருத்தலாம். எங்கே இருக்குது சட்டம் ஒழுங்கு இருக்கா? இல்லை. போதை கலாச்சாரம் என்ன பண்ணுது? நிறுத்து. இதுகளை எல்லாம் சரி பண்ணாவே இந்த நாடு சரியாயிடும். ஒரு மாபெரும் ஒரு இளைஞர் படையிட்ட கொண்டு போய் நம்ம தமிழ்நாட்டை கொடுத்துட்டோம். இனி அவர்கள் பிரமாதமாக 30-40 வருஷத்துக்கு மிக பிரமாதமாக வழி நடத்துவாங்க. நீங்கள் பாட்டுக்கு எல்லா தமிழ்நாட்டு மக்களும் நிம்மதியாக இருக்கலாம். ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோ ஸ்ட்ரீம் லைன் ஆகிடும். கண்டிப்பாக சார். சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பார்ப்போம். சீக்கிரமே நீங்கள் போயிட்டு மீட் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறமும் சந்தித்து ஒரு வாட்டி பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். வாழ்க விஜய், வெல்க விஜய். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.